இந்த கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏதோ எகிப்திலிருந்து கிளம்பி அப்படியே போய் சேர்ந்தாங்க, சேர ட்ரை பண்ணாங்க என்பதல்ல. 2000 வருஷம் முன்பாக தாத்தா ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம் அது. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஏதோ 2024 2025 உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் உங்களுக்குன்னு அவர் உங்க ஃபைல்ல இப்ப சேர்த்தது அல்ல. தேவன் உங்களுக்கென்று பிளான் பண்ணி உங்களுடைய ஆவியிலே உங்களோடு கனெக்ட் பண்ணி இதை செய்வான்னு சொல்லி அப்பவே கர்த்தர் பிளான் பண்ணதான் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாய் கொடுக்கிறார். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா? அதை சுதந்திரிக்காமல் செத்து போனவங்க நிறைய பேர் உண்டு. ஏன் சுதந்திரிக்காமல் செத்து போனாங்க? அவர்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியா இருந்தார்கள். நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவருக்கு வேணும்னா செய்யட்டும். இது ஒரு தவறான மனப்பக்குவம் கிறிஸ்தவ மக்களுக்குள்ள இருக்கிறது. காரணம் ஜெப குறைவல்ல, சோம்பல், அசதி, டிசிப்ளின் இல்ல. நான் அனுதினமும் தரிசனத்தினாலே உந்தப்படுகிறேன். கண்களை மூடின உடனே தரிசனம். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அது நிறைவேறும். இதுதான் என்னுடைய ஜெபம். ஏனென்றால் தேவன் வாக்கு பண்ணினார், அதை விசுவாசித்து விசுவாசத்தினால் அபிஷேகத்தை பெற்று போய் சுதந்தரிக்க வேண்டும்.